ஒவ்வொரு அணியும் மற்றொரு அணி. சாம்பார் ஸ்குவாடுக்கு ஹைஜீன் இல்ல, ஃபன்னா க்ளீன் பண்ணல, ஃப்ளஷ் தரோம். ஒரு பாயிண்ட் தான் நாங்க யாரோடதுன்னு கிடையாது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சஜஷன்ல காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் பண்ணிருங்க. இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா இப்போ வந்து பிக் பாஸ் ஒரு டாஸ்க் தான் கொடுத்திருக்காரு. இந்த வீக் முழுக்க இந்த டாஸ்க் தான் நடக்க போகுது. 3 டீமா பிரிச்சிருக்காருங்க. என்னென்ன டீம் தெரியுமா? குக்கிங் டீம் 1, வாஷிங் டீம் 1, கிளீனிங் டீம் 1. இந்த மாதிரி 3 டீமை பிரிச்சிருக்காருல. 3 டீமும் அவங்கவுங்க டீமுக்கான வேலையை பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு குக்கிங் டீமை சேர்ந்தவங்க குக்கிங் டீமுக்கான வேலையை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கறதுல நடுவுல ஒரு ரிவ்யூ மீட்டிங் மாதிரி நடக்கும். அதுல இந்த டீமை சேர்ந்தவங்க மற்ற 2 டீமுக்கு வந்து எவ்வளவு ஸ்டார் தராங்களோ அதை தரணும். ஸ்டார் கிடையாது, ஏதோ ஒரு பேட்ஜ் மாதிரி தராங்க. உதாரணத்துக்கு இப்ப குக்கிங் நல்லா இருக்கா இல்லையான்றத மற்ற 2 டீம் சொல்லுவாங்க. குக்கிங் நல்லா தான் இருந்தது, அதனால நான் 2 பேட்ஜ் தரேன், அதனால நான் 1 பேட்ஜ் தரேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரோமோல நடந்ததை முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரோமோல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் வந்து கிளீனிங் டீமை சேர்ந்தவர். அவர் வந்து குக்கிங் டீம், அதாவது சாம்பார் ஸ்குவாட் அவங்க பேரு. சாம்பார் ஸ்குவாடுக்கு நான் ஒரே ஒரு பேட்ச் தான் வைக்கிறேன்ற மாதிரி வைக்கிறாரு. அடுத்ததா ரம்யா வராங்க. ரம்யா என்ன சொல்றாங்கன்னா, நானும் சாம்பார் ஸ்குவாடுக்கு ஒரே ஒரு பேட்ச் தான் வைக்கிறேன்ற மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கு என்னென்ன காரணமா சொல்றாங்கன்னா, ஹைஜீன் சுத்தமா இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது வந்து அந்த சாப்பாடு வந்து கிளீனா அவங்க தரலன்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி அவங்க டீம்ல ஃபன்ன்றது சுத்தமா இல்லைன்னு சொல்றாங்க. இந்த டீம்ல யார் யார் இருக்காங்க தெரியுமா? திவ்யா கணேஷ் இருக்காங்க, சாண்ட்ரா இருக்காங்க, கனி இருக்காங்க, பார்வதி இருக்காங்க, வியானா இருக்காங்க. ஸோ இந்த டீம்ல மட்டும் தான் முழுக்க கேர்ள்ஸ். மற்ற 2 டீம்ல பாய்ஸ்லாம் இருக்காங்க. இந்த குக்கிங் டீம்ல மட்டும் கேர்ள்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கேமோட கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேலை எப்பவுமே போல அவங்க வேலையை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு கிளீனிங் டீம் ஆளுங்க கிளீனிங் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, குக்கிங் டீம் ஆளுங்க குக்கிங் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இங்க வாங்க, எல்லாருமே அசம்பிள் ஆகுங்க. இந்த 2 டீம் அந்த டீமுக்கு என்ன பாயிண்ட் கொடுக்க போறீங்களோ தாங்கன்னு பிக் பாஸ் சொல்லுவாரு. அவங்க பாயிண்ட்டை தரணும். அதாவது குரூப்பா டிஸ்கஷன் வச்சு பாயிண்ட்டை தருவாங்க. இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. உங்களுக்கு அது தோணுதா இல்லையான்றது சொல்லுங்க. அது என்னன்னா, 3 டீமா பிரிச்சுட்டு 2 பேரை ஜட்ஜஸா போட்டாதான் இந்த கேம் ஒர்க் அவுட் ஆகும். ஏன் சொல்றேன்னா, 3 டீமா அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பண்ணுவாங்க, ஜட்ஜஸ் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில ஜட்ஜஸ் அந்த காயினை தந்தா நல்லா இருக்கும். இங்க பிரச்சனை என்னன்னா, டீமை சேர்ந்தவங்களே காயினை தரணும். யாராவது வந்து நம்ம டீமுக்கு விட அவங்களுக்கு காயின் அதிகமா தரணும்னு நினைப்பாங்களா? கம்மியாவே தரலாம், அதாவது அவங்க சைட்ல இருந்து எவ்வளவு காயின் வருதுன்றதை பார்த்துக்கலாம், நம்ம வந்து ஒரு காயின் மட்டும் தரலாம்னு நினைப்பாங்கல்ல. மாத்தி உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை தான் வரும். அதே மாதிரி காயினை சும்மா, அதாவது இந்த பேட்சை சும்மா தர முடியாது. எதனால என்ன குறை இருந்தது? இப்போ உதாரணத்துக்கு குக்கிங்ல ஒரு குறைய சொல்லணும். அதாவது குக்கிங்ல சாப்பாடு சரியில்லைங்க, சாப்பாடு டேஸ்ட் இல்லைங்க, சாப்பாடு சுத்தமா இல்லைங்கன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு தான் தரணும். இதனால ஒரு கிளாஷ் ஏற்படும். அதனால தான் பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. இப்போ ஏதாவது ஒரு குறைய சொல்லி தருவாங்கல்ல, அந்த குறை இல்லவே இல்லைன்ற மாதிரி இந்த குக்கிங் டீம் ஆர்கியூ பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க உப்பு சரியா போடல, அதனால உங்களுக்கு ஒரு ஸ்டாரை நான் கட் பண்ணிட்டேன்ற மாதிரி ஏதாவது சொல்றாங்கன்னா, குக்கிங் டீமை சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்க? உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருந்தது, நீங்க வேணும்ட்டே இப்படி பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. அதே தான் கிளீனிங்க்கும். இப்போ கிளீனிங் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஆனா ஒருத்தர் ஸ்டார் தரும்போது கிளீனிங் அந்த அளவுக்கு பக்கவா இல்ல, இந்த இடத்துலலாம் அழுக்கு இருந்ததுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அழுக்கெல்லாம் இல்லவே இல்லை கிளீனிங் டீமை சேர்ந்தவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த 3 டீமையும் அடிச்சுக்க வைக்கணும், சண்டை ஏற்படுத்தணுன்றதுக்காகவே பிக் பாஸ் 3 டீம் மெம்பர்ஸும் முடிவு பண்ணி இந்த பேட்ச் தரணும்னு சொல்றாரு. ஜட்ஜஸ்னு வச்சா அவங்க மேலதான் எல்லா படியும் போகும். உதாரணத்துக்கு ரேங்கிங் டாஸ்கை யோசிச்சு பாருங்க. கனி, அமித், விக்ரம் தான் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் எல்லாருக்குமே அவங்க பக்கம் கோபம் திரும்பிச்சு. கனி மேலலாம் பயங்கர டென்ஷன் ஆனதுக்கு அது ஒரு காரணம். யோசிச்சு பாருங்களேன், விஜய் சேதுபதி இந்த ரேங்கிங் டாஸ்க்கை அட்ரஸே பண்ணலங்க. சனி ஞாயிறு எப்படியும் அட்ரஸ் பண்ணியிருக்கணும்ல, அட்ரஸே பண்ணாமல் போயிட்டாரு. எனக்கு இப்போ பேசும்போது தான் ஞாபகம் வருதுங்க. அவர் பாட்டுக்கு இதை விட்டுட்டு போயிட்டாரு. சரி, அடுத்த வாரம் அந்த ரேங்கிங் டாஸ்க்கை பற்றி பேசுவாரா என்னன்னு தெரியல. ரேங்கிங் டாஸ்க்ல 3 பேர் மாட்டினாங்கல்ல, அந்த மாதிரி யாரையும் மாட்ட வைக்க கூடாது, இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கணுன்றதுக்காக தான் பிக் பாஸ் இப்படி தந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படியும் ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் ஏத்துக்க மாட்டாங்க. முதல்ல நம்ம ஒருத்தர் வந்து 1 ஸ்டார் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வீம்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கும் நம்ம 1 ஸ்டார் தான் தரணும், 2 ஸ்டாரை தந்துடக்கூடாதுன்ற மாதிரி வீம்புக்கு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீம்புக்கு பண்ண சண்டை கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. பார்வதி டீம்ல நிறைய சண்டை போடுற டைப் ஆளுங்க இருக்காங்க. பார்வதி சண்டை போடுற ஆளா, அதுக்கப்புறம் கனியும் ஓரளவுக்கு இப்பெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, சாண்ட்ராவும் சண்டை போடுவாங்களா, திவ்யா கணேஷும் சண்டை போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த டீம்ல கொஞ்சம் சாதாரணமா இருக்கிறதுனா வியானா தான். ஸோ வியானாவையும் இப்போ நடிக்கிறாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆக மொத்தத்தில் அந்த டீம்ல தாங்க வில்லங்கமான ஆளுங்க எல்லாருமே இருக்காங்க.
மற்ற டீம்லயாவது பரவாயில்ல, கொஞ்சம் பேர் வில்லங்கமான ஆள் இருந்தா கொஞ்சம் சாஃப்டான ஆளுங்களும் இருக்காங்க, பேலன்ஸ் ஆயிடும். இப்போ அந்த குக்கிங் டீம், அதாவது சாம்பார் ஸ்குவாட் தான் என்ன பண்ண போறாங்கன்றதை இந்த டாஸ்க்ல நம்ம பார்க்கணும். அடுத்த 4 நாள் இந்த டாஸ்க்கை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டாஸ்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாவும் சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு